ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிஃப்டில வந்து கால் ஆப்ஷன்னா என்ன? புட் ஆப்ஷன்னா என்ன? அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 15,800 போயிட்டுருக்கு அப்படின்னா, இது வந்து பிரைஸ் மேல தான் போகுது அப்படின்னா, நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணணும். பிரைஸ் கீழ தான் போகுது அப்படின்னா, நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இப்போ வந்து 15,800லேருந்து மேல தான் போகுது. சரி அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வாங்குவோம் அப்படின்னா, 15,900 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 86 போயிட்டுருக்கு அப்படின்னா, 86 வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் நமக்கு வந்து குடுப்போம். 15,900 சிஇ அப்படின்னு சொல்லி நம்ம குடுப்போம். சிஇனா கால் ஆப்ஷன். நம்ம கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் மேலே ஏற, ஏற, ஏற இது இன்க்ரீஸ் ஆகும். இல்ல மார்க்கெட் கீழ தான் வந்து வரப்போகுது அப்படின்னா வந்து, நம்ம வந்து 15,700 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இது பண்ணணும். புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஇன்னு மேல நமக்கு மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ இது ஒரு ₹67 போயிட்டுருக்கு. மார்க்கெட் 15,800லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ இறங்குது அப்படின்னா, இதோட வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணி, மார்க்கெட் கீழ நல்லா இறங்குனோன, இதோட வேல்யூ நல்லா நமக்கு வந்து ஒரு ₹100 பக்கம் போகும் நமக்கு வந்து. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா செல் பண்ணிட்டு வந்துர வேண்டியது தான். மினிமமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டூ 20 பாயிண்ட் ஈஸியா கிடைக்கும். அத நம்ம புக் பண்ணிட்டு வந்துரலாம். 500,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட்டா நமக்கு வந்து இருக்கும். பல்க் ப்ராஃபிட் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு 50 டூ 100 பாயிண்ட் மேல போகும் நமக்கு வந்து. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பல்க் ப்ராஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும்.